ஹாய்! இன்னைக்கு நம்ம எந்த புக்க பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்லே பார்த்திருப்பீங்க. இது பெண்கள பத்தி எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் தான். ஆனா, இது பெண்களே படிச்சுட்டு ஆமால்ல நம்ம இப்படி நினைக்கிறோம்ல, ஆமால்ல நம்ம இப்படி ஃபீல் பண்றோம்ல, ஆமால்ல இந்த விஷயம் நமக்கு அசிங்கமா இருக்குல்ல, நம்ம அப்படித்தானே யோசிக்கிறோம், இவ்ளோலாம் நம்ம கஷ்டப்படுறோம்ல அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிறதுக்கான புத்தகம் கிடையாது. யாரெல்லாம் பெண்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய உடல் ரீதியா அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? இல்ல நம்ம சொல்ற ஒரு வார்த்தை அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ எவ்ளோ உடைக்குது? இதெல்லாம் கூட அவங்கள காயப்படுத்துமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் தான் இது. வெல்கம் டு நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்க சாரா. ஆல்மோஸ்ட் 700 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும். தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நம்மளுடைய ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க தாராளமா ஷேர் பண்ணுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த துப்பட்டா போடுங்க தோழி இந்த புத்தகம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, எழுத்தாளர் கீதா இளங்கோவன் அவர்கள் எழுதின புத்தகம் இது. அண்ட் இந்த புத்தகத்தை பத்தி இன்னும் டீட்டெயில்டா பேசுறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் கீதா இளங்கோவன் அவர்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எழுத்தாளர் கீதா இளங்கோவன் அவர்கள் இவங்க ஆல்ரெடி இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே 2007ல மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பத்தின ஒரு குறும்படம் எடுத்திருக்காங்க, லிட்டில் ஸ்பேஸ் அப்படிங்கிற பெயர்ல. அதே மாதிரி 2010ல அக்ரிணை அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் திருநங்கைகள் வேலை வாய்ப்பை தேடும் போது அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இந்த சொசைட்டில அப்படின்னு ஒரு சமுதாய அக்கறையோட பல படங்களையும் குறுப்படங்களையும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பெண்களை பத்தின எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற புத்தகம். கடந்த வருடங்கள்ல இது அதிக அளவுல பேசப்பட்ட ஒரு புத்தகமாகவும் இருந்துச்சு. துப்பட்டா போடுங்க தோழி இதுதான் இந்த புத்தகத்துடைய முதல் கட்டுரை, இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி. ஆனா இந்த வார்த்தைய இல்ல இந்த ஒரு டைட்டில எங்கேயும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நிறைய சோஷியல் மீடியா மீம் பேஜஸ்ல இதை நம்ம பார்த்திருப்போம். ஏன் நம்மளே கூட லைஃப் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த நம்ம பயன்படுத்துற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பொண்ணு என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்கன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிக்கலன்னா நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி நீங்க சொல்லும்போது ஒரு பொண்ணுக்கு என்ன தோணும்னா, தன்னுடைய உடல் மேலேயே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை இழக்க செய்வாங்களாம். அவங்களுக்கு தன்னுடைய மார்பகங்கள் மேல ஒரு குற்ற உணர்வையும் இல்ல ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தும். நான் இப்படி இருக்கனாலதான் எல்லாரும் என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க, இந்த சமூகம் என்னை வெறுக்குது, இல்ல இந்த சமூகம் என்னை இன்னும் கீழே தள்ள பாக்குது, இல்ல எனக்கு இந்த விஷயம் தான் குறையா இருக்கு. ஒருவேளை நான் இந்த உடல் அமைப்பு எனக்கு இல்லைன்னா எல்லாரும் என்னை ஈக்குவலா பார்ப்பாங்க, யாரும் என்னை ரூல் பண்ண மாட்டாங்க. இப்படி செய், அப்படி செய், தாவணி போடு, ஷால் போடு, பின் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு யோசிப்பாங்களாம். இதை கேட்கும் போது நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்றோம், நீங்க ஏன் இதை பெருசா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனா நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்யற ஒரு விஷயம் மத்தவங்களுடைய கான்ஃபிடன்ஸை இழக்க செய்துன்னா அப்ப அது நல்லதா அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம். இதுதான் முதல் கட்டுரையில ஆத்தர் சொல்லிருக்கிற விஷயங்கள். அடுத்து குடும்ப பெண். ஒரு குடும்ப பெண்ணா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு 1008 1,08 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். காலையில எழுந்திருக்கணும், கோலம் போடணும், எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து சமைச்சு ரெடியாகி யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, ஏன் ஒரு வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்க, அந்த நாயே அவளை பார்த்து குலைச்சா கூட அவ அமைதியா பொறுமையா இருந்தா அவ ஒரு குடும்ப பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இப்ப இந்த குடும்ப பெண்ணு சொல்லியாச்சு. அப்ப இந்த குடும்ப பெண் இல்லாதவங்கன்னு யார சொல்லுவோம்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு, தன்னுடைய சுயமரியாதைக்கு, தனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் தனக்கு கொடுத்துக்கிற ஒரு பெண்ணை ரொம்ப ஈஸியா இந்த சொசைட்டி என்ன சொல்லும்னா, அவ ஒரு குடும்ப பெண் இல்லைங்க. எதிர்த்து பேசுறா, இல்ல கண்டதை அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறா, ஷால் போட மாட்டேங்கிறா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்கா பண்ணல, புடவை கட்ட மாட்டேங்கிறா, இதெல்லாம் குடும்ப பெண் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இந்த குடும்ப பெண் இல்லாதவங்கன்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்கிற மாதிரி ஆண்லயும் இருக்காங்களா என்ன? குடும்ப ஆண்னா இப்படி இருப்பாங்க, குடும்ப ஆண் இல்லாதவங்கன்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இந்த சொசைட்டி சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தான் 2வது கட்டுரை. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கலாம், உங்களுடைய கருத்துக்கள் ஆமா இல்ல அப்படின்னு ஒரு யோசனை தோணலாம், இல்ல உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களும் ஏற்படலாம், இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் தோணலாம். பட் நீங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை இல்ல நல்ல கேள்விகளை உருவாக்கும் நான் நினைக்கிறேன்.
அடுத்ததா, அது என்ன வீட்ல விசேஷமாங்க? இந்த கேள்விய எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல கல்யாணமானவங்க. அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி. கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே எல்லாருமே இந்த கேள்விய கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா யாருமே யோசிக்கிறது இல்ல. இது ஒரு பொண்ணுடைய இல்ல அந்த பொண்ணும் கணவரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுடைய தனிப்பட்ட பெர்சனலான ஒரு விஷயம். இதுல நம்ம குவெஸ்ஷன் பண்ணக்கூடாது. எந்த விதமான பிரஷரும் நம்ம அவங்களுக்கு குடுக்கக்கூடாது. இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தானே, யாரு வேணாலும் இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சிடுறாங்க. ஆனா அப்படி இல்ல. அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப கண்டிப்பா இப்படி நீ இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் சொல்லாம ரொம்ப பொலைட்டா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப மெச்சூர்டா கையாண்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும். அண்ட் எப்படி ஒரு குழந்தைய பெத்துக்கிறது ஒரு பொண்ணுடைய உரிமையோ, அதே மாதிரி அந்த குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியதும் அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். இப்போ டாக்டரே சொல்றாங்க, இல்ல குழந்தையுடைய வளர்ச்சி கம்மியா இருக்கு, குழந்தைக்கு ஏதோ கொஞ்சம் லைக் சம்திங் இருக்கு, நீங்க இந்த குழந்தை இப்ப வேணான்னு நினைச்சுக்கங்களேன், இல்ல இந்த குழந்தை இப்ப உங்களுக்கு வேண்டாம், நீங்க உடல் ரீதியா வீக்கா இருக்கிறீங்கன்னு சம்திங் சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தைய வேண்டான்னு முடிவெடுக்கிற நிலையில இந்த சொசைட்டி இல்ல இந்த ஃபேமிலி அந்த பொண்ணை விடுமா? கண்டிப்பா விடமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல டாக்டர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம், நம்ம குழந்தைய பாத்துக்கலாம், எனக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியர் அங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு எல்லாருமே மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே, இவ்வளவு சொல்றாங்களே, கண்டிப்பா நமக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு அந்த குழந்தைய பெத்துக்கிட்டாலும் யாரெல்லாம் இந்த சொன்னாங்களோ கொஞ்ச நாள்லயே காணாம போயிடுவாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு குழந்தை பொறந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அப்பயும் இந்த அம்மா தான் அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த குழந்தை போனதுக்கு அப்புறமும் இவங்க தான் மன ரீதியா நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு குழந்தைய பெத்துக்கிறது அவங்களுடைய கருப்பையில அந்த குழந்தைய சுமக்கலாமா, தன்னால முடியுமா அப்படின்னு எடுக்க வேண்டிய முடிவுகள் முழுக்க முழுக்க அந்த பெண்ணுக்கானதும் அந்த பெண்ணுடைய கணவரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை யாருமே குவெஸ்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சம்பாத்தியம், ஒருத்தங்க ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அந்த பெண் நல்லா அக்கவுண்ட்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய நிறுவனத்துடைய ஃபினான்ஷியலான எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ற அதே பொண்ணு தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இல்ல இல்ல என்னால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, நான் பணத்தெல்லாம் சம்பாரிச்சிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன், அவர் பார்த்துப்பாரு, பெட்ரோலுக்கு என்ன ஆகுதோ இல்ல வெளியே போகும்போது எமர்ஜென்சிக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இங்க இருக்கிறாங்க. ஆனா சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய சுயமரியாதைங்கிறத அந்த பெண்ணும் புரிஞ்சுக்கணும், அதே சமயத்துல அந்த குடும்பமும் புரிஞ்சுக்கணும், இந்த சொசைட்டியும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு ஆர்டிகல். இந்த புத்தகம் யார் முக்கியமா படிக்கணும் அப்படின்னா, ஆண்கள். நீங்க உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா இந்த புக்கை படிங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா யாருமே நம்ம கிட்ட சொல்லாததா இருக்கும். ஆமா இல்ல, இதை பத்தி யாருமே ஏன் பேசல, இதை பத்தி ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல, நானும் இதை பத்தி ஏன் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் இப்போ இந்த புத்தகத்துடைய பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கும்போது ஆத்தர் எந்த இடத்துலயுமே வந்து கோவமாவோ ஆதங்கமாவோ இல்ல இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு எதுவும் ரொம்ப கட்டாயப்படுத்தியோ சொல்ற மாதிரி இல்லாம ரொம்ப பொலைட்டா அவங்க கையாண்ட விதம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. அதே டைம்ல இது எல்லா ஆண்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமா எனக்கு பட்டுச்சு. அண்ட் பெண்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியான புத்தகமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இந்த புத்தகத்துல கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம், இல்ல இந்த விஷயத்த கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாமோன்னு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல எந்த விதமான மாயாஜால வார்த்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, படிக்கிறவங்களும் ரொம்ப மேஜிக்கலா இருக்கும். நம்ம இப்படி சொல்லியிருக்கிற விஷயத்த இப்படி கூட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகளை கையாண்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிற விஷயம் நமக்கு படிக்க படிக்க கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தோணும். அது மட்டும் தான், பட் அது அவ்வளவு பெரிய ப்ராப்ளமா நான் நினைக்கல. ஸோ அதனால இந்த புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமா நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு புக்கை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க இந்த புக்கை கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் அதே டைம்ல இந்த புத்தகம் யாருக்கு போய் சேரணுமோ கண்டிப்பா இந்த வீடியோல அவங்களுக்கு போய் சேராது. ஆனா பார்த்துட்டு இருக்க நீங்க யாரெல்லாம் வந்து ஒரு விமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல ஒரு பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோ இல்ல என்னோட ஃப்ரெண்டை பத்தியோ என்னோட அம்மாவை பத்தியோ இவங்க இவ்வளோலாம் ஃபீல் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல யார் உங்க கண்ணுக்கு இந்த வீடியோ இல்ல இந்த புக் இவங்களுக்கானது தான் யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதோட கருத்துக்களை சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்
மாற்றங்களையாவது இது உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்ல நான் படிச்சு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த புக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வருது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி இன்னும் என்னென்ன புத்தகங்களை பத்தி பேசலாம் அப்படிங்கறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் தருவீங்க. ஸோ நான் இன்னும் நிறைய புக்ஸ்லாம் வச்சிருக்கேன். அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சீக்கிரமாவே உங்களுக்கு அதோட ரிவ்யூஸை ஷேர் பண்றேன். பை.